ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, எங்கள் ராஜாதி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ பெரியவர், நீ உயர்ந்தவர், நீ வாக்குமாறாதவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எங்கள் பக்கபலமாக இருந்து எங்களை ஆட்சி தேய்ச்சி வழி நடத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், நீ உன்னதர், நீ வாக்குமாறாத தேவன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னத தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அரணை, எங்கள் பாதுகாப்பை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும்
ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரினால் ஆராதனை கூட ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரோடு கூட அவருடைய பிரசன்னமாக நம்ம இடைப்படும். அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே கூட கர்த்தருடைய பிரசன்னம் மத்தியிலே இடைப்படும். நமக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை தேய்ச்சணும் கர்த்தர். அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆராதனையை ஆன்லைன்ல பார்த்துருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூட்டமாக நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆராதனை நம்மளோடு கூட இணைப்போம். அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாள் ஆராதனைக்காக இருக்கிற மனோகரன் முன்பாக வந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டவரே, என் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே பரிசுத்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் பரிசுத்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவரே உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆராதனை துவக்கும் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவரே நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக சாத்தான் என்ன தடைகளை கொண்டு வந்தாலும் எல்லா தடைகளும் எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக அப்பா ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே. என் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், அதிசயத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே உங்கள் பிரசன்னம், உங்கள் வல்லமை, உங்கள் கிருபை அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா எங்களிடத்துல இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில் அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதியை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு வருகிற எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தங்களை முழுமையாய் உமக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அப்பா ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள பலப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. என் இயேசுவே ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிப்பதற்கு கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என் இயேசுவே ஜீவனுள்ள சாட்சிகளாக ஒவ்வொருவரை எழுப்ப என் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. காணிக்க பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. என் இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணிக்கப்படுகிற கரங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. போடப்படுகிற காணிக்க ஆண்டவரே காட்சியில் கட்டப்படுவதற்காக உடைய ஊழியத்திற்காக செலவிடப்பட கர்த்தர் உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வருகைக்காக என் இயேசுவே ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக என் இயேசுவே அதற்கு ஆண்டவரே உதவியாக இருக்க என் கர்த்தர் உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உற்சாகமாய் வசனத்தை சொல்லி உம்மை பாடி மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதற்கு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ செய்தி கொடுக்கிற தாசரே ஆண்டவரே, ஆராதனை நடத்துகிற தாசரே ஆண்டவரே உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அக்கினி ஜுவாலையாக செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷ சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ராஜா, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே
விழுந்த விதையைப் போல ஆண்டவரே அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனாலே பிதாவானவர் மகிமைப்படுவார் என்று சொன்னீரே ராஜா. பிதாவானவர் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே அப்பா ஆராதனை அப்பா அளவில்லாமல் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உங்க நாமம் மட்டுமே அளவில்லாமல் மகிமைப்படணும் ஆண்டவரே. என் இயேசுவே, அதற்கு விரோதமாக எந்த தடைகளை சாத்தான் கொண்டு வந்தால் அவன் வெட்கப்பட்டு போக முடியாக உங்க நாமத்தினாலே அவனை கடிந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்திருங்கப்பா. தேசத்துக்கு சேவத்தை கொடுத்துருங்கப்பா. முழு உலகத்துக்கு ஆண்டவரே ரட்சிப்பை பாதுகாப்பை அப்பா கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு கூட்ட ஆத்துமாக்களை இன்னும் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரே. நித்திய ஜீவனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே உமக்காக பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனையில் உங்க நாம மட்டும் மகிமைப்பட பிறக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நாங்கள் ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லார் கைகளை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா. நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். தெரிந்த ஒரு பாடல், அவரங்கள் சங்கீதமானவர் என்ற பாடலை நம்ம பாடப் போகிறோம். இந்த பாடல் அடிகள் சொல்கிறது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்கிற 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன் சொல்லி பாடல் சொல்கிறது. வசனம் சொல்கிறது, அப்படி எழுதியிருக்காங்க. அப்படின்னா நம்ம மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிற நம்ம ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்ம ஒருவேளை வீடுகளில் இருந்து ஆராதிச்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக நம்ம கூடி இருந்தாலும் கர்த்தர் நம்ம மத்தியில் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பாடல் அடியில் உற்சாகத்தோடு பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும்.
நாமமதை வாழ்நாள் முழுவதும் காத்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்று, வருகையில் அவரோடு இணைந்து என்று வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றி அவரெந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி. ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் அவர் என்ற சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவன் அவரை சொல்லுக. துதிகளின் மத்தியில் நாமே தூதர்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளின் வேண்டிடும் பக்தர்களின், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி. ஜீவனின் அதிபதியானவரை, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி. அவர் இந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். என் தேவையை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்க தான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை என் பாடல் நீங்க தான் என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
பண்ணதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாளில் நீர் உயிரோடு எழுந்த நாளில் கர்த்தாவே நீர் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடினால தகப்பனே நாங்கள் உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உன்னை துதிக்கிறோம். நாங்கள் உன்னை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உன்னை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இந்த நாள் வரைக்கும் கிருபையாய் தயவாய் தாங்கி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே இந்த நாள் வரைக்கும் ஒரு கிருபை எங்களை தயவாய் தாங்கி நடத்தினதே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நேரம் ஆண்டவரே உமது தயவுள்ள கரத்தினால எங்களை தாங்கி நடத்தினீரே. உம்முடைய கர்த்தாவே உயர்த்தினால எங்களோடு கூட இருந்து தகப்பனே எங்களை எல்லா நிலையிலும் பாதுகாத்து தப்பு இது தயவு பாராட்டி வழி நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக தகப்பனே இந்த நாளில் இந்த நேரத்திற்காக இந்த ஆராதனைக்காக ஆராதனையில் நாங்கள் மகிழும்படியாக தகப்பனே எங்களை ஒருமனப்படுத்தினீரே. அதற்காக தகப்பனே நாங்கள் உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா ஆண்டவரே எங்கள் குறைவுகளில் தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே நீ நிறைவாய் காணப்பட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அனுபவத்தை எங்களை கொண்டு போய் விடாதபடி ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் இருந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் நம்புகிறபடினால எங்களை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்து நடத்தினீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை தாங்கினவே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்தினவே. ஓரி காலா தரானா பரிவாலா வரவனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கருணைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் போதாது எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்க, கனப்படுத்த, தகப்பனே உம்மை மகிமைப்படுத்த நாட்கள் காலங்கள் போதாது. எங்களை கிருபையாய் நடத்தினீரே, எங்களை கிருபையாய் நடத்தினீரே. விகான ராகான வதிவாலா வரவனா உலகன கலவர வதிவாலா வரவனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திர, என்னேசு ராஜா ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள
கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துவோம். அவர் துதிகளுக்கு மத்தியில் வாசமாய் இருக்கிறது. ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். எல்லா வாய்களும் திறந்து, எல்லா வாய்களும் திறந்து ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே இயேசு இரட்சகரே, எங்கள் பிதாவே இயேசு
விசுவாச குடும்பங்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். தேவனுடைய அன்பு ஊற்றப்படுவதனால தேவ அன்பு உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. விசுவாச குடும்பங்களினால், விசுவாச ஜனங்களின் நிமித்தமாக தேவ அன்பு உலகத்திற்கு காட்டப்படுகிறது. எல்லாவற்றிலும் மேலான உயர்ந்த சகலத்திலும் மேலான தேவ அன்பு. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். சொல்லுங்க. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். எல்லா இயேசுவே பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நீ ஆராதிக்கிற வல்லமை பிரசன்னமாய் இருக்கிறது. தேவ சபையில தேவ பிரசன்னம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்புகிற ஆவியானவர் நீ நன்றி செலுத்து. அவருடைய நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை, மகிமை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையானவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் நாளில தேவ சபையாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நல்ல தருணத்தை கொடுத்தீங்க. நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளில் உடைய சமூகத்தில் உம்மை பாடி துதித்து ஆராதித்தபடி பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாட்களில் கர்த்தாவே, இந்த ஊரடங்கு உத்தரவு, இந்த லாக்டவுன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நாட்களில் கர்த்தாவே எத்தனையோ ஜனங்கள் குறைபட்டிருப்பதை கர்த்தர் கவனிக்கிறீங்க. ஆண்டவரே அவர்களும் கூட இந்த நாளில் தகப்பனே உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதித்தார்களே. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்தி ஆராதித்தார்களே. இதுவரை கடந்து வந்த பாதையில எண்ணி பார்த்து
பார்த்து உண்மை சமூகத்தில் உண்மையாய் ஆராதித்தார்களே, ஆஸ்வதிப்பீராக. வருகிற நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சிரமமான நாட்களாய் காணப்பட்டாலும் நீர் எங்களுக்கு அருகில் இருப்பதால், நீர் எங்களோடு கூட இருப்பதால் எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த போதுமானவர். எங்களை கொண்டு தேவ அன்பை உலகத்துக்கு காண்பிக்க நீங்க சித்தக்குள்ளவராக இருக்கிறீங்க. அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. எல்லா துதிக நம்ம மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் நின்ற வண்ணமாக இருக்கும்போது சங்கீத பகுதியை தம்பி ஆனந்த் என்பார்கள் வாசிப்பார். சங்கீதம் 2ஆம் அதிகாரம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாகாரியத்தை சிந்திப்பானே. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்களை கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க முனைவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்ன நோக்கி, நீர் என்னோட குமாரன், இன்றி நான் உண்மை ஜனிப்பேன். இருப்பு கோளால் அவர்களை நோக்கி புயல் காலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னார். பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் களி கூறுங்கள். இந்த சங்கீத பகுதியில் இந்த 2 வசனங்கள் நம்ம மிகவும் கவனிக்கப்படக்கூடிய வசனங்களாக வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்கக்கூடிய வசனங்களாக காணப்படட்டும். அல்லேலூயா. 11-12 இந்த சங்கீதத்தில் 11-12 வசனங்களை நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு திசை வாசித்து ஜெபிக்க போகிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகொள்ளுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவார்கள். மீண்டும் சொல்லுவோம், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அருமை இரட்சகரே, உம் சமூகத்தை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனையில் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தைரியப்படுத்துகிற திடப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த இந்த சங்கீத பகுதிக்காக சமூகத்தை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை தைரியப்படுத்துகிற, எங்களை ஆயத்தப்படுத்துகிற, எங்களை மண்டையில் இன்னும் அதிகமாக சேர்க்கிற, எங்கள் ஆராதனையில் இன்னும் நாங்கள் தகப்பன தேவ ஒழுங்குகளை சரியாய் கடைபிடிக்கத்தக்கதாக கொடுக்கப்பட்ட கர்த்தாவின் நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல வசனங்களுக்காக உண்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பன, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுகின்ற வார்த்தையை கேட்கும்போது நிச்சயமாகவே நாங்கள் எங்கள் ஆராதனையில் இன்னும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படுவீராக. தகப்பன, இந்த சங்கீத பகுதியில் இந்த வசனங்கள் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது ஆண்டவரே. வழியிலேயே நாங்கள் உம்மோடு கூட நல் மனம் பொருந்த உதவி செய்வீராக. உண்மை தகப்பனை கர்த்தாவை நெருங்கி சேர உதவி செய்வீர், பற்றிக்கொள்ள பிடித்துக்கொள்ள உதவி செய்வீராக. தொடர்ந்து கிருபினால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். விசேஷமாக இந்த சங்கீத பகுதியை வாசிக்க காரணமாக இருந்த தம்பி ஆனந்துக்காய் ஸ்தோத்திரம். மகனை ஆஸ்வதிப்பீராக. அதே போல சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு வாலிப தம்பிமாரையும் ஆஸ்வதித்து கனப்படுத்தி வழிநடத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். தகப்பனை கர்த்தாவின் நேரிலும் கர்த்தாவின் நேரலையிலும் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் தேவ கிருபை தங்கியிருப்பதாக.
வாலிப சகோதர சகோதரனை ஆசீர்வதித்த நாட்களில் இன்னும் தேவ பக்திக்குரிய காரியங்களை வளர்ந்து பெறுவதுமே செய்கிறார். கிருபை தரட்டும், காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்க எல்லா துதிக்கு நம்ம மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் நின்ற வண்ணமாகவே இருக்கும்போது அப்படியே தம்பி தீமோத்தி ஒரு பாடலை பாடும்போது நாம் எல்லாரும் கர்த்தருக்கு மகிமைக்கு எதுவாக காணிக்கை செலுத்தி ஜெபித்து அப்புறம் அமர போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உமது நன்மைகளுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளை நீர் தேவைகளை சந்தித்து ஆஸ்வதிக்கிறீர், குறைவுகளை மாற்றிருக்கிறீர். நாங்கள் நிச்சயமாகவே உடைய சமூகத்தில் நன்றியோடு காணப்படுகிறோம். உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் நின்ற உண்மையை கற்று கவனிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இவர்கள் நாமத்து மகிமைக்கு என்று விதைத்திருக்கிறார்கள். இந்த விதைக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக, பலபடங்காய் அறுவடை செய்ய உதவி செய்வீராக. காத்துக்கொள்ள ஆசிர்வதிங்க. எங்களுக்கு ஒத்தாசை பருவதமே உம்மை நோக்கி எங்கள் கண்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் கற்று சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குறைவுகளை எல்லாம் கற்று மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் தகப்பனே, இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே அவர்கள் எத்தனையோ தேவையோடு காணப்படுகிறாங்க ஆண்டவரே. சகலத்தையும் சந்திப்பீராக. விசேஷமாய் நேரிலும் நேரலையிலும் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் என் கர்த்தர் நன்மைகளை கிருபைகளை வாய்க்க பண்ணி தேவையை சந்தித்து கர்த்தாவே உங்களுடைய தயவினால் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன் ஆஸ்வதிப்பீராக. தேவ நன்மை கிருபையாகட்டும். எல்லா துதிக்க நம்ம இங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா. உட்காருவோம். சிறு பிள்ளைகள் தோசம் சொல்வார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரில் நடக்கலாம் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறான் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரில் நடக்கலாம் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். சங்கீதம் 91:1-2.
சிட்டுக்குருவி பறக்குது, சிறகை அசைத்து பறக்குது, தன்னை படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்குது. சிட்டுக்குருவி பறக்குது, சிறகை அசைத்து பறக்குது, தன்னை படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்குது. தன்னை படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்குது. பறவைகளும் மிருகங்களும் கர்த்தரையே துதிக்குது. பறவைகளும் மிருகங்களும் கர்த்தரையே துதிக்குது. பகுத்தறிவு உள்ள நீயும் கர்த்தரையே துதிக்குது. பகுத்தறிவு உள்ள நீயும் கர்த்தரையே துதிக்குது. சிட்டுக்குருவி பறக்குது, சிறகை அசைத்து பறக்குது, தன்னை படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்குது. தன்னை படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்குது. நம் கண்களை மூடி குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனையும் சமூக நோக்கி பார்க்கிறோம். இந்த நாட்கள் வரை எங்களை கிருபை நடத்தின உமது நன்மைகளுக்காக, உமது பராமரிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் இந்த சபை கூடி வருவதில் சிறு பிள்ளைகளாய் இவர்கள் கலந்து கொண்டு உடைய சமூகத்தில் வசனத்தை சொல்லி உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்தினார்களே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை ஆஸ்வதிப்பீராக தகப்பனை. இவர்களைப் போல சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பற்றி ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகள் நேசிக்கிற தேவன், சிறு குழந்தைகளை கூப்பிட்டு அவர்கள் தலைமையில் கையை வைத்து ஆஸ்வதிக்கிற தேவன். தகப்பனை அருமையான எங்கள் பிள்ளைகளையும் பற்றி ஆஸ்வதிக்கிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனை. இந்த விடுமுறை நாட்களில் கர்த்தாவை வீடுகளில் இருக்கிற நாட்களில் பிள்ளைகள் தேவ பக்தியில் இன்னும் அதிகமாக வளரத்தக்கதாக தங்கள் காலங்களை நேரங்களை கர்த்தாவே உங்கள் நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாக நேர்த்திய செலவழிக்கு உதவி செய்வீராக. இவர் நிமித்தமாய் உடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நடத்துகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அது நாமத்தினால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. சுகங்கள் ஆரோக்கியத்திற்கு உண்மையே சார்ந்து, ஞானத்தில் உண்மையே சார்ந்து உடைய பிள்ளைகள் வளர உதவி செய்வீராக. கிருபிக்கு போடுகிறோம், ஆஸ்வதிக்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் ஜெபம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்லவர் பள்ளியில் போயிருக்கார். நாம மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட மீண்டுமாய் உங்களை வாழ்த்துவேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளில் கூட சபை கூடி வருவதை நாம் 6:30 மணிக்கு நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்தையும் நீங்கள் வாங்க நான் கூப்பிடலன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்கள் அரசு நமக்கு இப்படிப்பட்டதான கட்டளையை பிறப்பிடித்திருக்கிறபடினால நிரந்தரமாக தற்காலிகமாக இருப்பதனால் நாம் அதை ஓகே என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வீடுகளில் இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நம்முடைய சபையில் வைத்து ஆராதனையை நடத்தி அதை நீரலையிலே ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையில் அநேகர் நமது சபைக்கு வராதவர்கள் கூட நேரலையில் பங்கெடுக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய சபை பிள்ளைகளும் ஆராதனையில் பங்கெடுத்துக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே கத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வதாக கொஞ்சம் முன்னாடி வரும், எல்லாத்தையும் முன்னாடி வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மீண்டும் வாழ்த்துகிறேன். எனவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நேற்று கூட நாம் உபவாசத்தை ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். உபவாசத்தை ஜெபிக்கவும் அதன் மூலமாய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஏதுவாக இருந்தது. ஏன்னா காலையில் உபவாசம் பண்ணி ஜெபம்னா சாயங்காலமே அதுக்கு ரிசல்ட் வந்தது போது மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதே. நம்ம போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட யாருக்காக நாம் யாரை மனதில் வைத்து அந்த ஜெபத்தை துவங்கினோமோ அந்த ஜெபத்தை அவர்களைப் போல பாதிக்கப்பட்ட அநேகருக்காக ஜெபித்தோம். கர்த்தர் நாம் யாரை முன்வைத்து அதை ஜெபித்தோமோ அவர்களுக்கு நிறைய உதவிகள் கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. சாப்பிட கூட சரியாக சாப்பாடு இல்லை, நாங்கள் சாப்பிடல, ஒரு நேரம் சாப்பிட்றோன்னு சொல்லி அந்த சிறு குழந்தை அழுத போது மனம் வலித்தது. உடனே உபவாசமோடு ஜெபம் பண்ண நினைச்சேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதே போல் என்னுடைய ஜெபத்தில் அநேகர் இணைந்து கொண்டீங்க. நிச்சயமாகவே நான் அதை கவனிக்கும் போது கர்த்தர் சமூகத்தில் நன்றியுள்ளவனாய் காணப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாளில் கூட நாம் இந்த வாரத்தில் கூட நமக்கு ஜெபங்கள் இருக்கும். இந்த
இந்த சாயங்காலத்தில் வேத தியானம் இருக்கிறது. அவைகளில் நீங்கள் பங்கெடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் மாலையில் நமக்கு வேத தியானம் இருக்கிறது. அந்த வேத தியானத்தில் நீங்கள் வேத வசன தியானம் இருக்கிறது, அதில் பங்கெடுங்கள். அநேக காரியங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அநேகருடைய அறியாமையை அடக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் வேத வசனத்தில் கர்த்தர் அப்படித்தான் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை சுட்டி காண்பிக்கவும் சில காரியங்களை உணர்த்தவும் தக்கதாக கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாம் வேதத்திலிருந்து சில பகுதியை தியானித்து வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் ஆலோசனை பெற்று நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடை விடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இடை விடாமல் ஜெபம் பண்ணா இடை இருக்கக்கூடாது. ஒரு பொருளுக்கும் பொருளுக்கும் இடையில இருக்கிறதா இடை சொல்லுவாங்க. இடையில் இருக்கிறது இடை. வசனம் சொல்லுகிறது இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒரு செயின் போல, ஒரு சங்கிலி போல நீங்கள் அப்படியே தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனத்துக்கு அர்த்தம். வசனம் சொல்லுது இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில விழித்திருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த நாட்கள் நாம் அதிகமாய் நம்மை ஜெபிக்க தூண்டுகிற நாட்களாய் காணப்படட்டும். நான் இந்த நாளில் இந்த செய்தி எடுக்கும்போது கர்த்தர் இப்படித்தான் இந்த செய்தியை எனக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். இன்னைக்கு ஜெபத்தை குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜெபத்தை குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஜெபிக்கிற காரியத்தை குறித்து பலர் பலவிதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் ஜெபத்தை குறித்து சற்றே தியானிக்க வேண்டும் என்று எனக்குள் ஆவியானவர் உணர்த்தினபடினால உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்தபடினால் நான் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். வசனம் சொல்கிறது இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்வதற்கு நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். கேட்பதற்கல்ல ஆண்டவர் எனக்கு எதை தாரும் அதை தாரும் என்று கேட்பதை காட்டிலும் ஆண்டவர் இதுவரை செய்த உபகாரங்களுக்காக, இதுவரை செய்த நன்மைகளுக்காக, இதுவரை அவர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் பண்றோன்னே முழங்கால் படியிட்டு கண்ணீரை வடித்து ஆண்டவரை அதை தாரும் இதை தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று ஆண்டவருக்கு கட்டளையிடுவதை காட்டிலும் நமக்கு முக்கியமான ஒரு காரியம்னா, கர்த்தாவே என் மேல் இரக்கம் பாராட்டி எங்களை இம்மட்டுமாய் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மட்டுமாய் உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் ஜெபிப்பது. நாம் அவரை நோக்கி ஜெபிப்பது, விண்ணப்பிப்பது. எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் நாம் அவரை நோக்கி ஜெபிப்பது, அவரிடத்தில் கேட்பது, அவரிடத்தில் விசாரிப்பது, அவரிடத்தில் நம்முடைய எல்லா விதமான நன்றிகளை சொல்லுவதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். குறிப்பாக ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை தெரிந்து கொண்ட போது அந்த ஜனமானது அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, அதாவது முதலாவது பலி செலுத்துகிற காரியத்து நிமித்தமாய் அவருக்கு நன்றிகளை செலுத்தினார்கள். பலி செலுத்து வண்ணமாக தேவ சமூகத்தில் கூடி வந்த நமக்கு தெரியும், காயின் ஆபேல் என்பவர்கள் முதலாய் தேவ சமூகத்தில் வந்தபோது அவர்கள் அவருக்கு பலிகளை செலுத்தும்படி வந்தார்கள். அல்லேலூயா. அங்கதான் ஸ்தோத்திரம் இருக்கு. கர்த்தர் எனக்கு செய்ததற்காக தேவ சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது இருதயத்திலிருந்து வர வேண்டிய எழும்ப வேண்டிய காரியம், கர்த்தர் இதுவரை செய்ததற்காக நன்றி, இதுவரை எனக்கு உதவி செய்தாரே உமக்கு செய்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. காயின் ஆபேல் அப்படிதான் வந்து நின்னாங்க. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், என் மந்தையை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார், அந்த மந்தையிற்கு கொழுமையானவர்களை கொண்டு வருவேன் என்று
என்று சொல்லி ஆபேல் கொண்டு வந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான். எனவே அங்க இருக்கிற கொழுமையானவைகளை அதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அவன் படைத்தான். ஆக பிரியமானவர்களே, எப்படி ஆகினும் முதலாவது தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் தேவையோடு கூட தேவையை சொல்லி தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிற காரியத்தை காட்டிலும் முதலாவது அவர் செய்த காரியம் கர்த்தர் செய்தவைகளுக்கு நன்றி செலுத்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். ஆக ஆண்டு விரும்புகிற காரியம், என் ஜனங்கள் என்னோடு கூட உறவாட வேண்டும், என்னோடு கூட இடைபட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாய் வந்த காலங்களில் கர்த்தர் அவர்கள் அங்காங்கே பலிபீடத்தை அமைக்கும்படியான ஞானத்தை கொடுத்தார். அவர்கள் பலிபீடத்தை அவர்கள் கட்டி தேவனுக்கு பலி செலுத்தி தொழுது கொண்டார்கள். ஆரம்பமே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாம் அப்படித்தான் ஆண்டவரை ஆரம்பித்தான். இப்படிதான் ஆரம்பிச்சுட்டு வராங்க. பின் நாட்கள்ல ஆண்டவர் பார்க்கிறார், அப்படியானால் இவர்கள் இன்னும் அதிகமாய் என்னை கிட்டி சேருவதற்கு, இவர் அதிகமாய் என்னோடு கூட உறவாடுவதற்கு இவர்களுக்கு ஒரு ஸ்தலம் வேண்டும் என்று சொல்லி, அந்த ஸ்தலத்தில் நான் வாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாமே தாம் தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு அந்த வாசஸ்தலத்துக்கு பேரு பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, அது ஆசரிப்பு கூடாரம் என்று. அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு தேவையான காரியங்களை ஆசரிப்பதற்காக, அவர் சொல்லுகிற காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக, அந்த காரியம் நிறைவேற்றுவதற்காக அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் கூடி வந்து அவர்கள் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜெபம் செய்யப்படி வந்தாங்க. அப்படி வரும்போது நுழைந்தவுடனே முதலாவது இருப்பது பலிபீடம். அல்லேலூயா. வாசல் நுழைஞ்ச உடனே முதலாவது இருக்கிறது பலிபீடம். எனவே வந்து அவர்கள் பலிகளை செலுத்தி பாவ மன்னிப்புக்காக, குற்ற நிவாரணத்திற்காக, நன்றி பலிகளாக, குடும்பத்திற்காக, வேலைக்காக, வருமானங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவன் பலி செலுத்துவது முதலாவது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுகிற காரியம், பலி செலுத்துகிற காரியம், நன்றி செலுத்துகிற காரியம், இதுதான் கர்த்தர் முதலாவது எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். எனவே இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து கர்த்தர் நியமித்த காரியங்களை ஆசரித்தார்கள். அதை அவர்கள் செய்தார்கள். அவர் செய்வதற்கான ஒரு கூடமாக அந்த ஆசரிப்பு கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். எனவே ஜனங்கள் அப்படியாய் கூடி வந்தார்கள். இதை ஆண்டவர் சொல்லும்போது இது ஜெப வீடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை அது தேவாலயமாய் மாறினது. தேவாலயமாய் மாறினாலும் கர்த்தர் அதை சொல்லும்போது இது என் ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 56ஆம் அதிகாரம், ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் மகிழ பண்ணுகிறார். அவர் தம் ஜனங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறார். எங்கே கொண்டு வந்து? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவ ஜனங்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு வர வேண்டிய இடம் கர்த்தருடைய ஜெப வீடு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவர்கள் கடந்து வந்து அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். தேவ சமூகத்துக்கு வருகிற ஒருவரும் துக்கத்தோடு திரும்பி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்க எந்த நிலையில வந்தாலும் இங்கே கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுகிறார். இங்கே கொண்டு உட்கார வச்சு உங்களை அழ பண்ணுவதற்கு தேவன் இரக்கமில்லாத ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு வருகிற ஜனங்களை அவருடைய சமூகத்துல அவர் மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். மகிழ்ச்சி எங்க இருக்குதான்? தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என்னுடைய பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. மகிழ்ச்சி எப்ப உண்டாகுது தெரியுமா? மகிழ்ச்சி எப்ப உண்டாகுது தெரியுமா? அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும்
என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் என் ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து, அவருடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தர் தம்முடையவர்களை மகிழ பண்ணுகிறார். எப்ப மகிழ்ச்சி உண்டாகும்? வருகிற எந்த ஒரு ஜனமும் வருகிற வழியில பல யோசனையோடு வருவான், சிந்தையோடு கூட வருவான். ஆண்டவருக்கு நான் பலி செலுத்தும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். பாவம் செய்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு பலி செலுத்த, பாவத்திற்கு பிரயாசத்தை தேட, பாவத்திற்காக மன்னிப்பு கேட புறப்பட்டு வருவான். இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்படாது. இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்படணும், இந்த பலியை கத்தை அங்கீகரிக்கணும், இந்த பலி ஆண்டு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பலி செலுத்தபடி அவன் பயபக்தியோடு கூட வருவான். இங்க வந்து இந்த பலி செலுத்தப்பட்டு அந்த பலி அங்கீகரிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. கர்த்தரின் பாவங்களை மன்னித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவனுடைய நிலத்தை பயிரிடுகிறான், அதன் மூலமாய் அவன் வருமானத்தை ஈட்டுகிறான், அது ஒரு பகுதியை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் பலி செலுத்த வருகிறான். அங்க வந்து அந்த பலியை பார்க்கும்போது, அந்த பலி அங்கீகரிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய ஜனங்களை அவரை மகிழ பண்ணுகிறார். தொடர்ந்து வசந்த கடைசி பகுதி வாசிங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அப்போ ஜெப வீட்டிலே கர்த்தர் மகிழ பண்ணுகிறார். ஏன்னா ஜெப வீட்டிலே கர்த்தர் அழ பண்ணுகிறது இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய வீட்டிலே தம்முடைய ஜனங்களை அழ பண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் திருச்சபையில ஜனங்களை சேர்க்கிறார். இன்னைக்கு தெருவாய் அலைகிற, இன்னைக்கு மைதானமாய் அலைகிற, அல்லது மண்டபமாய் அலைகிறவர்கள் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் அழட்டும், உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் யார் கர்த்தருடைய சபையில சேர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சபையில அவர்கள் மகிழ்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா பாருங்க என்ன பரிதாபம், கர்த்தர் தம்முடைய சமூகத்துல ஜனங்களை மகிழ பண்ண அவர்களுக்கு ஒரு ஜெப வீட்டை கொடுத்திருந்தார். இந்த வீடு என்னுடைய வீடு, இது ஜெப வீடு, இது சகல ஜனங்களுக்குமான ஜெப வீடு என்று அறிவித்திருந்தார். ஆனால் அந்த வீட்டையோ அநேகர் அதை கெடுத்து அதை கள்ளக்கோகையாய் மாற்றி போட்டார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கூடி வருவதற்கு ஒரு ஆசைப்பு கூடத்தை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த கூடாரம் பின்னாட்களில ராஜாக்களாக தேசங்கள் இவர்கள் கைவசம் வந்த போது இவர் ராஜாக்களாக இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை பெரிதாய் கட்டினார்கள். தேவாலயமாய் காணப்பட்டது, எருசலேம் தேவாலயம் என்று காணப்பட்டது. ஆனால் பின்னாட்களில அந்த தேவாலயத்திற்குள் நுழைந்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களாய் பணி செய்தவர்கள், அங்கே பணியாளர்களாய் இருந்தவர்கள், அங்கே குருக்களாய் இருந்தவர்கள், அங்கே பிரதான போதகர்களாய் இருந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர் தங்களுடைய அந்த மேன்மையினால, தங்களுடைய அந்த பிரஸ்தாபத்தினால, தங்களுடைய கணத்திற்காக தேவனுடைய வீட்டை அவர் கள்ளர் கோகையாய் மாற்றி போட்டார்கள். அதனுடைய சரியான வடிவத்தை மாற்றி போட்டார்கள், அப்படி தன்மையை கெடுத்து போட்டார்கள். பிரியமானவர்களே, வேறு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஜெப வீட்டை சுத்திகரித்தார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜெப வீட்டை எப்படி சுத்திகரித்தாராம்? சாட்டை உண்டு பண்ணினார். சாட்டை உண்டு பண்ணி அங்கே விற்கிறவர்களை வாங்குகிறவர்களை, அந்த ஜெப வீட்டை பிசினஸ் சென்டரா மாற்றினவங்க அவர் ஒரு மால் மாதிரி மாத்திட்டாங்க. அதை ஒரு வியாபார கூடமாக அவர்கள் அங்கே வணிக நிறுவனமாய் அதை மாற்றினார்கள். இதை ஆண்டவர் பார்த்தபோது அங்கே சவுக்கை உண்டு பண்ணி அதை அடித்து அவர்களை துரத்தி அங்கே காசுகளுடைய பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவுக்கு விற்கிறவர்களை அந்த கூடுகளை எல்லாம் தூக்கி தூர போட்டு சொன்னாரு, இது ஜெப வீடு என்ற படம், இதை நீங்க கள்ளக்கோகையா மாத்தினீங்களேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாய் அந்த நாட்களில் ஜெப வீடு மாத்திரம் கள்ளக்கோகையா மாறவில்லை, ஜெபமும் மாய்மாலமாய் மாறி போனது. ஜெபமும் மாய்மாலமாய் மாறி போனது. ஆண்டு வந்து இந்த பூமியில வந்து தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி ஊழியத்தை செய்கிற நாட்களிலே இந்த ஜனங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார், இவருடைய ஜெபங்களை பார்க்கிறார். இந்த ஜனங்களோ அவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர்கள் ஒரு விதமான எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்தார்கள் என்று, இதன் மூலமாய் ஏதாகிலும் வருமானத்தை ஈட்டலாம் என்று ஜெபித்தார்கள் என்று தேவன் வடிவமைத்து கொடுத்த பிரகாரம் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஜெபமும் அப்படியா இருக்கவில்லை. எனவே ஆண்டவர் இந்த பூமியில வந்தபோது ஊழியத்தை துவங்குகிற அந்த ஆரம்ப நாட்களிலேயே ஜெபத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. வாசிக்கிற மத்திய சுவிசேஷம்
6ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். அப்படியானால் ஜெபம் பண்ணுகிற அவர்கள் மாயக்காரராய் காணப்பட்டார்கள். கண்ணீர் வடிப்பார்கள், அது கண்ணீராய் இருக்காது. அழுவார்கள், அது அழுகையாய் இருக்காது. கேட்பார்கள், அப்படி அது கேட்கப்படாது. அவர்கள் கேட்கிற அந்த நோக்கமே காரணமே வேறாக இருக்கும். அவர்கள் தங்கள் தாழ்த்துவதாய் சொல்லுவார்கள், அவர் தாழ்த்த மாட்டார்கள். தங்களை அவர்கள் எளிமையாய் காட்ட நினைப்பார்கள், எளிமையே அவர்கள் இருக்காது. நல்ல கவனிங்க. இவர்கள் மாய்மாலக்காரராய் இருந்தார்கள். இவர்கள் மாய்மாலம் பண்ணினார்கள். மாயக்காரர் இவங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு காட்சி இருக்கும். அதான் மாயம்ங்கிறது தான். அந்த இடத்துல நகர்ந்த உடனே அவங்களுக்கு வேறு அடையாளம் வந்துடும். நல்ல கவனிங்க. நீயோ சரி, அன்றியும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மாயக்காரன் என்னது? நடிகர்கள் அப்படி சொல்லலாம். நம்ம இந்த சினிமாலாம் வருது பார்த்தீங்களா, அந்த சினிமா பார்க்க வேண்டாம்னு சொல்கிறது காரணம் அதுதான். சினிமாவை பார்த்தோ இல்லை பார்க்காமையோ யாரும் கெட்டு போகிறதோ இல்லை நல்லா இருக்கிறதோ கிடையாது. கொஞ்சம் எல்லாம் கவனிச்சுக்கணும். ஒரு சில சொல்லுவாங்க சினிமா பார்க்குறது சினிமா பார்க்கலாங்க, நல்லதை எடுத்துக்க வேண்டியதான், கெட்டதை வெட்ட வேண்டியதானுமா. அதே ஒரு நண்பர் இப்படியா சொன்னார், ஊழியக்கார நண்பர் இப்படி சொன்னார், தண்ணி வேணும், அதுக்காக கழிப்பிடத்தில் இருக்க தண்ணீரை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி நல்லதை குடிச்சு தூக்கப்பட்ட முடியுமா மற்றதுன்னு கேட்டார். தண்ணி தாங்க, எல்லாம் தண்ணி இல்லை. அதனால் அது சாக்கடை தான். அது சாக்கடையை ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணி குடிக்கிறேன் தூரப்பட்டு சொல்ல முடியாது. எனவே இந்த மாயம் என்று சொல்லும்போது சினிமாவே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் புருஷன் நடிப்பான், புருஷன் இருக்க மாட்டான். கல்லூரி மாணவன் நடிப்பான், கல்லூரி மாணவனாக இருக்க மாட்டான். கணவனாக நடிப்பான், கணவனாக இருக்க மாட்டான். மனைவியை நடிப்பான், மனைவியாக இருக்க மாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாடகமாக இருக்கும், எல்லாமே நடிப்பாக இருக்கும். அவன் செய்கிற மாதிரி காமிப்பான், ஆனால் அவன் செய்ய மாட்டான். அதான் உண்மை. மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி காமிப்பான், குதிக்க மாட்டான். ஆக இது எல்லாமே மாயமாய் மறைந்து விடுகிற காரியங்கள். இப்போ இங்கே ஜெபிக்கிறவங்க எப்படி இருந்தாங்களா? மாயக்காரரை போல இருந்தார்கள். அல்லேலூயா. மாயம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அதான் சொல்றாரு, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஜெபிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி தீர்மானிக்கணும், இப்போ நான் மாயம் பண்ண போறேனா உண்மையா ஜெபிக்க போறேனா அப்படி தீர்மானிச்சு தான் ஜெபம் பண்ண உட்காரணும். இன்னைக்கு அது நிலைமை இல்லை. சில சிலருக்கு மைக்கை கண்ட உடனே ஜெபிக்கிற ஆவி வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அழுகை வந்துவிடும். அப்படியே கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாக விட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் சொல்றாரு, நீ மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று எப்படிங்க அவங்க என்ன செய்யறாங்களா? மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக, மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிக்க. உடனே இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக சொல்ற காரியம் என்னன்னா, அப்படின்னா எப்படிங்க அப்ப ஜெபம் பண்ற நீங்க ஜெபம் பண்ற அநேக ஊழியக்காரங்க இன்னைக்கு ஆன்லைன்ல ஜெபிக்கிறாங்க, இன்னைக்கு தொலைக்காட்சியில ஜெபிக்கிறாங்க, இன்னைக்கு தொலைக்காட்சி நேரில் ஜெபிக்கிறாங்க, இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க. அப்ப இந்த வசனம் அங்கதான பொருந்தும்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே கவனிங்க, கர்த்தர் அப்படியான ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலோசனை நல்ல விதமா எனக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெப ஆலயங்களில் கர்த்தர் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் அழைத்திருந்தார். ஆனால் இவர்களோ எங்க ஜெபிச்சாங்க? வீதிகளிலும் சந்திகளிலும் ஜெபிக்க விரும்பினார்கள். ஏன்னா மக்களுக்கு தெரியணும். இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது நிச்சயமாகவே வேதத்தை நான் எப்படி தியானிக்க வேண்டும் என்று எனக்கு முன்பு இருக்கிறதான
பரிசுத்தவான்களை கற்றுக்கொண்டனோ அதை ஒப்பிட்டுத்தான் நான் வேத வசனத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எனக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள், என்னை நடத்தின பரிசுத்தவான்கள், அவர்கள் கற்றுக் கொடுத்ததின் அடிப்படையில் தான் நான் வேத தியானிக்கிறேன் என்று ஏதோ வேற்றுமையான ஆட்கள் எடுத்திருந்து வேற்றுமையான உபதேசத்தை வேதத்தை கற்றுக்கொள்வதில்லை. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் கேட்கிறோம், எல்லாவற்றையும் படிக்கிறோம். ஆனால் அதை வேத வசனத்தில் ஒப்பிட்டு பார்த்து அதை நாம் புரிந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்படியானால் வீதிகளில், சந்தைகளில், வெளியில யாருக்கு கேட்க வண்ணமாக, யாரும் பார்க்க வண்ணமாக ஜெபிக்க கூடாதா என்றால் வேதம் அப்படி சொல்லவில்லை. தெளிவா சொன்னார். இந்த இடத்தில் அவர் சொல்லும்போது நான் வகுத்த முறைகளை இவர்கள் மாற்றி, இவர்கள் மக்களுக்கு பிரியமானபடி, மக்கள் விரும்புகிறபடி, மக்களை கவரும் வண்ணமாக இவர்கள் தங்கள் ஜெபங்களை வடிவமைத்துக் கொண்டார்கள் என்று தான் சொன்னாரே ஒழிய, வெளியே கேட்கிற மாதிரி ஜெபமே பண்ணாத, நீ ஜெபம் பண்ணும்போது அரை வீட்டுக்குள்ள பூந்து கதை கூட்டிட்டு ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க, நடக்கிற சம்பவங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிங்களே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிப்போம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று பவுலையும் சீலாவையும் உட்காவலில் அடைத்து அவருடைய கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகாலில் சங்கிலி மாட்டி அங்கே அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நடுராத்திரியில், எப்போங்க? நடுராத்திரியில். ஒருவேளை நம்மெல்லாம் நடுராத்திரியில் அப்படி ஜெபம் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் சங்கடமா இருக்கும். ஆனா இவர் நடுராத்திரி என்ன பண்றாங்க? தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. இவர்கள் ஜெபம் பண்ணி துதித்து பாடுகிறதை சிறைச்சாலையில் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கேட்கிற வண்ணமாக, எல்லாரும் கவனிக்கிற வண்ணமாக, எல்லாருக்கும் கேட்கிற வண்ணமாக இவங்க பாடினாங்க, ஜெபித்தாங்க, துதித்தார்கள். இதை நாம் என்ன சொல்வது? இதை யார் கற்றுக் கொடுத்தது? இதை ஆண்டவர் இதை வெறுக்கிறாரா? இதை மறுக்கிறாரா? ஆண்டவர் இதை காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்பது முக்கியம். அல்லேலூயா. இவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அநேக வசனங்களை சொல்ல முடியும். நான் ஒரு குறிப்பிட்ட வசனம் சொல்றேன். நல்ல கவனி. இந்த அனுபவம், இந்த கட்டளை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? இந்த சூழ்நிலை இவர்களுக்கு எப்படி வந்தது? இப்படி ஒரு அனுபவத்தை இவர்கள் எந்த விதமாய் பெற்றுக் கொண்டார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏற்கனவே ஆண்டு சொன்ன வார்த்தை தான், நீ நினைச்சியாத மாயக்காரர் போல ஜெபம் பண்ணாத. அவங்க வீதிகளில் சந்தைகளில் ஜெபம் பண்ண விரும்புறாங்க. அதனால பப்ளிக்ல ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொன்னாரானா அப்படி இல்லை. நீ பப்ளிக்ல ஜெபம் பண்றது உன்னுடைய லாபத்தை நோக்கமாய் கொண்டு ஜெபிக்கிறாய். அல்லேலூயா. உனக்கு அதன் மூலமா ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அதான் சொன்னாரு. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் பலன் அடைந்து கொண்டார்கள். பலனை அடைவதற்காகத்தான் அவர்கள் அப்படி ஜெபித்தார்கள். அவர்கள் பப்ளிக்ல இருந்து எல்லாருக்கும் தெரிய வண்ணமாக ஜெபித்த நோக்கம் பலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும் போது உன்னை தனிமைப்படுத்திக் கொள் நான் சொன்னார். இப்படி சொன்ன அதே ஆண்டவர் இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போகும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எனக்கு எங்க காத்திருங்க, எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசி. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்க எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். வாசிங்க 12ஆம் வசனம் வாசிங்களேன்.
அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். வாசிக்க 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எங்க தரித்திருந்தாங்க? எருசலேமில் ஒரு வீட்டுல ஒரு மேல் அறையில அவர்கள் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இவங்க எல்லாரும் தரித்தாங்க. பார்த்தாங்க, நம்மளாம் சைலண்டா இருக்கணுங்க, நம்மளாம் அது குண்டியா இருக்கணும், தனியா இருக்கணும், அறைகளை பூட்டி கொண்டு ஜெபிக்க வேண்டும், நம்ம தனித்திருக்க வேண்டும் சொல்லி இவங்க எல்லாம் நினைச்சாங்க. இவங்க எல்லாம் மேலறையில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. 10 நாள் யாருக்குமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10 நாள் யாருக்கும் தெரியாது. பேசாம அவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்தபோது, ஐயா, பெந்தெகோஸ்தே எனும் நாள் வரும் வரைக்கும் அவர்கள் மேலறையில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மனமாய் கூடியிருந்தார்கள், ஒன்றாயிருந்தார்கள். நல்ல கவனிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்களால் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து, நமக்கெல்லாம் தெரியும், சத்தம் உண்டானது. வானத்தின் சத்தம் உண்டாகி இங்கே இருக்கிறவர்களுடைய அந்த அறையை நிரப்பி இங்கே இருக்கிறவர்களை சத்தமிட வைத்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அவங்க எல்லாரும் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருந்தார்கள். சத்தம் வெளியே கேட்கல. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த அந்த அறை முழுவதும் நிரப்பிட்டு அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்டு சத்தமாய் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். சைலண்டா இருந்தவன், அமைதியாய் ஜெபித்துக் கொண்டிருந்தவன், இப்ப எல்லாரும் ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியின் நிறைவில் சத்தம் போட்டு துதிக்க ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வானத்துக்கு கீழே பூமியில் இருக்கிற எல்லா பகுதியிலும் இருந்தான எல்லா யூதர்களும் அப்பொழுது எருசலேமில் பண்டிகை கொண்டாடும்படி வந்திருந்தவர் எல்லாரும் அவர்கள் சத்தமிட்டதை கேட்டு அவர் வந்து அதை கவனித்து ஆச்சரியப்பட்டு பிரமித்து இது என்னமாய் முடியுமோ என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அங்கே இவர்களுடைய சத்தத்தை கேட்டு திரளான ஜனங்கள் கடந்து வரும் அளவிற்கு சத்தமிட்டார்கள். சத்தம் எல்லா பக்கமும் கேட்டது. இவர் உட்கார்ந்திருந்த மேலறை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியார் கடந்து வந்து நிரப்பணபடியினால அமைதியாய் இருந்தவர்கள் சத்தமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அமைதியாய் இருந்தவர்கள் பற்பல பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். இவர்களை பார்க்கிற மற்றவர்களுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. ஒரு சிலர் இவர்களை பார்த்து கேலி செய்தார்கள், ஒரு சிலர் இவர்களை பார்த்து இது என்னவாய் முடியுமோ என்றார்கள். இவர் எல்லாரும் மதுபானத்தால் நிறைந்திருக்கான்னு சொன்னார்கள். பல்வேறு விதமான விமர்சனம் இருந்தது, பயம் இருந்தது, பார்வை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஏன்? காரணம் என்ன? அங்கே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு கடந்து வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார். பரிசுத்த ஆவியின் நிறைவு அவர்களுக்கு உண்டாயிற்று. எனவே சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், சத்தமிட்டு துதிக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். இதை வானத்துக்கு பூமியிலிருந்து கடந்து வந்திருந்த யூதர்கள் எல்லாரும் கேட்டார்கள், கவனித்தார்கள். அந்த இடம் ஃபுல்லா நல்ல கவனிங்க. அந்த நாள்ல மட்டுமே ரட்சிக்கப்பட்டவ 3000 பேர். நல்ல கவனிங்க, எவ்வளவு பேரு? 3000 பேர். அப்ப அங்க விமர்சனம் பண்ண நிறைய பேர் இருந்தான், அவனும் போயிட்டான். இப்ப நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் சந்திக்கும் போது அதுல ஒரு சிறு கூட்டம் தான் ரட்சிக்கப்படுது, அநேகமான பேர் போயிடுறாங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு 7000 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 7000 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 7000த்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட 1000 பேர் போயிருக்கலாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மேடையில் கூடியிருந்த அந்த 120 பேர் ஜெபித்த போது அங்கே பரிசுத்தார் நிறைவு வந்த போது, அங்கே பரிசுத்தார் நிறைவு உண்டான போது, அவர் வேறு பாசத்தை துதித்த போது இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் 7000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அங்க வந்து எல்லாரும் பார்த்தாங்க, பிரமித்தார்கள், கேட்டார்கள், எல்லாம் கவனித்தாங்க, சில கேள்வி பண்ணாங்க, மதுபானத்தை நினைச்சிருக்காங்க, விமர்சனம் பண்ணாங்க, எது நடந்துச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் 3000 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் தான் இவர்களை ஜெபிக்க தூண்டியது. இந்த ஜெபம் இவர்கள் தான் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிறகு ஜெபித்த ஜெபம் வேறு விதமாக இருந்தது. அவர்களுடைய ஜெபம் பழைய மாயக்காரருடைய ஜெபத்தை போல இல்லை, அந்த நாட்களில் இருந்த மற்றவர்களை போல இல்லை. இவங்க ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் வகுத்து கொடுத்த பிரகாரம் இருந்தது, தேவன் விரும்பின பிரகாரம் இருந்தது. இவர்கள் இம்மைக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் மறுமைக்குரியவர்களை தேடினார்கள். அல்லேலூயா. அவருடைய தேடுதல் வேறு ஒன்றாய் இருந்தது, அவருடைய வாஞ்சி வேறு ஒன்றாய் இருந்தது. அவர்களோ உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் ஆசீர்வாதங்களை, உலகத்தின் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபித்தார்கள். அதனால் அவர்கள் மாயம் பண்ணினார்கள். அவர்கள் அதனால் மாயக்காரரை போல் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டு சொன்னார், அவங்கள மாதிரி ஜெபிக்காத. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொன்னார், பரிசுத்த ஆவியின் நிறைவிட சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது தேவனுடைய அன்பு உங்களுக்கு ஊற்றப்படுகிறது. ரோமர் 5 வாசிக்கிறேன். அப்படி பரிசுத்த ஆவி வரும்போது தேவ அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவ அன்பு நமக்குள்ளே கடந்து வருகிறது. இப்ப தேவ அன்பினால நிறைந்து தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். தேவ அன்பு வருகிறது. கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பாக இருக்கிறவர். ஜனங்கள் துன்பப்படும் போது, ஜனங்கள் வருத்தப்படும் போது, ஜனங்கள் பசினால் துடிக்கும் போது அவரை பார்த்து அவர் மனதுருகுகிறார், இரக்கப்படுகிறார். காரணம், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயங்களிலும் தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. எனவே நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, எந்த இடங்கள்ல? அறைகள் இல்லையா, ஆலயங்கள் இல்லையா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபிப்பதை சுட்டி காண்பித்த அந்த ஆண்டவர், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பேசுகிறார். எல்லா இடங்களிலும் புருஷர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் அவருடைய அன்பை ஊற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை அன்பினால் நிறைய பண்ணி இருப்பார். ஆனால் நிச்சயமாகவே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ அன்பினால் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஜெபிக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்ல கவனிக்க. அங்கே ஜெபிக்கும் போது மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் ஜெபிக்க பிரச்சனை இல்லை, ஆனால் மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம். உலக ஆதாயத்தை எதிர்பார்த்து ஜெபிக்க வேண்டாம். உலகத்தின் இழிவானவர்களை இச்சித்து ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் பாரப்பட்டு ஜெபியுங்கள், உண்மையாய் ஜெபியுங்கள். மாயக்காரரை போல ஜெபிக்காதிருங்கள், நாடக நடிகர்களை போல நீங்கள் மாறாதிருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது உண்மையாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க போதுமானவர். அல்லேலூயா. அறையில் இருந்து ஜெபிக்க சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்வோமானால் நமக்கு புரியும் அந்த இடத்துல ஏன் அப்படி சொன்னார். அல்லேலூயா. இப்ப ஆண்டு சொன்னாரு, எல்லா இடங்களிலும் நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி நீ ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கோபம் வேண்டாம், தர்க்கம் வேண்டாம், விவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், மூர்க்க குணம் வேண்டாம். ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எல்லா இடங்களிலும் ஜெபிக்கலாம். கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்க போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த நாட்களை பிரியமானவர்களே, இந்த நாட்கள்
நாட்களை நீங்கள் ஜெபத்துக்குரிய நாட்களாக நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அதை பக்குவப்படுத்தி பராமரித்துக் கொள்ளுங்கள். நாட்களில் எந்த அளவுக்கு எந்தெந்த நேரங்களில் ஜெபிக்க முடியுமோ அந்த நேரங்களில் நாம் ஜெபியுங்கள். தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். அதிகமாய் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். குறிப்பாக ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. வாசிச்சு இடை விடாமல் ஜெபம். இப்போ நீங்கள் இடம் விட்டு உட்காந்துருக்கீங்களா? அது மாதிரி இல்லை. இப்போ இடம் விட்டு இடம் விட்டு உட்காந்துருக்கோம். இப்போ கேப் விட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா சமூக இடைவெளியை நான் பின்பற்ற வேண்டும் என்று இந்த கேப் விட்டு உட்காந்துருக்கிறோம். இது இல்லை. இந்த இதுதான் இடை விடுறது. அடுத்து இடைவிடாமல் தொடர்ச்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்துடன் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். விழிப்போடு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. அவர் தேசத்தில் பெரிய மாற்றத்தை செய்வார். சபையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை செய்வார். விசுவாசிகள் மத்தியில் பெரிய மாற்றத்தை செய்ய போதுமானவர். நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கர்த்தாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துகிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்களை திறந்து சொல்ல போகிறோம். கர்த்தாவை எங்களுக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய நாட்களாய் இந்த நாட்களை மாற்றி கொடுத்தமைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, வியாபார நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, தொழிற்சாலைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வேலை ஸ்தலங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தகப்பனே, எது எப்படி இருந்தாலும் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நீர் எங்களை மோசித்து நடத்துகிற தேவன் இருக்கிற ஆண்டவரே. எங்கள் தேவையை சந்திக்கிற தேவன் இருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்களோ உடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களால் நடத்துவீராக. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெப ஆவியை எங்களுக்கு ஊற்று ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஊற்று ஆண்டவரே. தகப்பனே, பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கற்று கொடுப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கரம்பிடித்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தகப்பனே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஜெபிக்கும்படியான நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தீரே. கர்த்தாவை ஆராதிக்கும்படி அனுபவத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை கடந்து வர பண்ணி தகப்பனே உடைய சமூகத்தில் தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை உருவாக்க உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கவும் உதவிச்சீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாய்கள் திறந்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியானதே வா. இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியானதே வா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். வந்து சேர்ந்து முழு வாய்களை திறந்து உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும்.
செல்லனுமே ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா இன்று அசைவாடு ஆமாண்டவரே எங்களுக்குள் அசைவாடுவீராக ஆவியானவரே தேவ அன்பை அளவில்லாமல் ஊற்றுகிறவரே அசைவாடுவீராக ஜெப ஆவியை ஊற்றுவீராக ஜெப சிந்தைகளை கொடுப்பீராக இன்று அசைவாடுவீராக எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா நிறைவை கொண்டு வாங்க ஜெபிக்கிற ஒரு ஆவியை கொடுப்பீராக ஜெப வாஞ்சையை கொடுப்பீராக பிரகாசி உதவி பகுதிக்கு நேராக வைத்து தேவசமம் நோக்கி பார்த்து நாங்கள் சேனையாய் எழும்பணுமே இந்த தேசம் எங்கும் செல்லணுமே அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா எங்கள் நேசிக்க நல்ல தகப்பனே எங்களுக்குள்ள தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் வைத்து எங்களை உமது நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளால் உருவாக்கி பயன்படுத்தி இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே வருமானப்பட்டு கூடி வரும்படியாக எங்களுக்கு நல்ல நேரத்தை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஆராதிக்க வைத்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது அன்பினாலே நாங்கள் பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய வல்லமையில் நடத்தப்பட்டும் ஆண்டவரே. உடைய கர்த்தாவே உடைய பராமரிப்புக்கும் நாங்கள் காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் காத்துக்கொண்டு நடத்தும் ஆசிரியை விசேஷமாக எங்களுக்கு உள் ஊற்றப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்களுக்குள் ஊற்றப்பட்டிருப்பதால் நாங்கள் தகப்பன தேசத்தில் தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தகப்பனே மாயக்காரனை போல் அல்லாதபடி ஆண்டவரே ஆவி நிறைந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக எங்களை கர்த்தாவே காணப்பட செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் தேவ சமூக நேரங்களை செலவழிக்கும் அதிகமாய் ஜெபிக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. நிச்சயமாகவே வரும் காலங்களில் எங்கள் தேசங்களில் எங்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு சமாதானத்தில் கட்டிட போகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை ஜெபிக்கிற ஜனங்கள் மூலமாய் கொண்டு வர போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்வதிங்க பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஜனங்களையும் நேரடையில் பார்த்து ஆராதிக்கிற ஜனங்களையும் ஆஸ்வதித்து வாஞ்சியை நிறைவேற்றி கொடுப்பீராக. சுகத்திலும் இடத்திலும் உம்மால் ஆதரிக்கப்பட்டு வழிநடத்தப்படக்கூடியவர்களை காணப்படுவார்களாக. விசேஷமாக வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து சுகத்திலும் இடத்திலுமே சார்ந்து ஞானத்திலுமே சார்ந்து பொருளாதார தேவையில்லை உம்மிடத்திலேயே தகப்பன உண்மையை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே கேட்டு பெற்று அனுபவிக்க உதவி செய்கிறார். கிருபை தங்கட்டும் காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிக்கிற மகிமை மகிழ்ச்சி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே ஆமென். சாந்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சிநேக பாதுகாப்பு பராமரிப்பும் இப்போதைக்கும் எப்போதைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான இரண்டாம் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.